லவ்வில் பிரேக்கப் அண்ட் டைவர்ஸ் எதனால் ஆகுதுன்னு தெரியுமா? நாம் எப்பயுமே நம்மளை விட ஹை வேல்யூ பர்சன் தான் லவ் பண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்போம். லோயர் வேல்யூ பர்சனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். இப்போ ஆஃப்டர் த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் நம்மளோட பார்ட்னரை ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணுறோம், சேஸ் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏன் இந்த பர்சன் என்னை இவ்வளோ அப்சசிவாக லவ் பண்ணுறாங்க, சேஸ் பண்ணுறாங்க? ஒருவேளை இவங்க லோயர் வேல்யூ பர்சன் போல, ஓகே இவங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க போல, நம்ம ரொம்ப ஹையர் வேல்யூ பர்சன் போல அப்படின்னு ஃபீல் ஆரம்பிச்சோம். அப்போ இவங்க லோயர் வேல்யூ பர்சன்னா நாம ஏன் இவங்களோட பெட்டராக ஒரு பர்சனை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க தோண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வேற ஒரு பர்சனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? ஸோ ஆல்ரெடி இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, இதை சால்வ் பண்ணிடலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஹை வேல்யூ பர்சனாக மாறிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பார்ட்னர் உங்களை இன்னும் நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹை வேல்யூ பர்சனை எப்படி மாறுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபைனலி பார்ட்னரை நல்லா லவ் பண்ணுங்கள், பட் ரொம்ப அப்சசிவாக லவ் பண்ணாதீங்க, அதான் ப்ராப்ளமே.